ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பராக கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்ட கடலையை எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொண்ட கடலையை ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூடவே பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா தேவையான அளவு தண்ணி, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. அப்புறமா பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துருக்குறதே. பிரிஞ்சி இலை ஃப்ரெஷ்ஷான இலை தான் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, அதனால செடியிலேருந்து பறித்து அப்படியே சேர்த்தாச்சு. இதுவும் மனம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 2 பல் பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடணும். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். இந்த ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடணும். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற நாட்டு தக்காளியை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காவை துருவி எடுத்து வச்சிடலாம். இது வந்து சோம்பு, இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காவில் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். தேங்காவை நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுபட்ட பிறகு நமக்கு நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்த உடனே நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிடணும். கரம் மசாலா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வைங்க. ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொண்டக்கடலை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்து நம்ம தாளித்து ஊற்றணும். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுக்கலாம். அது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இடியாப்பத்துக்கு நான் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கேன். இப்போது தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வத்தல் இருந்துச்சுன்னா காஞ்ச வத்தல் இருக்குல்ல, காஞ்ச மிளகாய், அதுவும் 2 கிள்ளி சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இதே டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.